இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இமை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள நாம் இன்று தியானிப்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபு 5வது அதிகாரம், அதில் உள்ள 7-8 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம் மத்தியில வைத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை, நாம் அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், இன்றைக்கு நம் கண்கள் பார்த்து வரக்கூடிய காட்சிகளையும், குறிப்பாக நாம் எதிர்பாராத நிறைய காரியங்கள் நம் கண் முன்னே நடக்கும் பொழுதும் நாம் யோசிக்க வேண்டிய அல்லது நாம் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று, கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு கர்த்தருடைய வருகை வரப்போகிறது, இயேசு 2வதாக வரப்போகிறார், இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். அல்லது வசனத்தின்படி எங்கெல்லாம் இருக்குது இதை நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இப்போ நான் பேசுகிற இந்த வார்த்தை வசனத்தை விசுவாசிக்காத கிறிஸ்தவர்களுக்கு புரியாது. ஏன்னு சொன்னா, இயேசுவினுடைய வருகை 2வது வருகை நிச்சயம். அந்த வருகைக்கு நாமும் ஆயத்தப்பட வேண்டும். நம்மை சுற்றி ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் நமக்காக இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கர்த்தர் தருகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய வருகைக்காக உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். ஏனென்று சொன்னால், அவருடைய வருகையை குறித்த ஒரு ஸ்திரம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் என் இருதயத்துக்குள்ள முதலாவது வர வேண்டும். இன்றைக்கு வருகையை குறித்த காரியத்தில் சந்தேகம். இயேசு வருவாரா வரமாட்டாரா சந்தேகம். எதுக்காக இந்த சந்தேகம்? ஏற்கனவே முன்மாறி பொழிந்து கொண்டிருக்கிறது, பின்மாரிக்காக காத்து கொண்டிருக்கிறோம். சபைகள் அவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. 30 வருடங்களுக்கு முன்பு சோசியல் மீடியா இல்லை. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிஷினரி தாக்கப்பட்டால் அல்லது ஒரு சபை எரிக்கப்பட்டால் வெளியே தெரியாது. இப்ப அப்படி இல்லை. எரிந்து கொண்டிருக்கும் போதே லைவ்ல வந்துருது, தாக்கப்படும் பொழுதே கிளிப் வந்துருது, எல்லா வசதிகளும் வந்து விட்டது. ஆனால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினூடாக நாம் மறந்து போன ஒரு காரியம், அவருடைய வருகை சமீபம் என்பதை நாமும் மறந்து போனோம். மற்றவர்களுக்கு போதிக்கவும் தவறி போனோம். சபைகள் இன்றைக்கு வருகையை குறித்து, அவருடைய வருகையினுடைய காரியங்களை குறித்து போதிப்பதை குறைத்து போட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் சபைகளில சில சபைகள் வருகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கடைசி கால அடையாளங்களை குறித்து வைராக்கியமாய் பேசினார்கள். இப்ப பிரச்சனை என்ன? வருகையை குறித்தும் கடைசி காலத்து அடையாளங்களை குறித்தும் அவருடைய பின்மாரியை குறித்த அந்த எதிர்பார்ப்பை குறித்த சத்தியங்களை பேசக்கூடிய சபைகள் இப்போ சாத்தியமில்லை. இப்ப அழகா பாடணும்,
நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கணும், எல்லா வசதிகளும் இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல வசனத்தை போதிக்கணும். ஆனா அந்த வசனம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போதிக்கணும். உங்க மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் நாங்க பேசணும். வசனத்தை வசனமாய் போதிக்கக்கூடிய தேவ மனிதர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வருகையை குறித்த அந்த ஒரு உணர்வு நமக்குள் இல்லாததுனால. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சகோதரனாய் சொல்லுகிறேன், இனி எல்லாம் நீங்க மிஷினரிக்கு காணிக்க கொடுக்கிறதையோ மிஷினரி ஊழியத்தை பார்க்க போறதில்ல, நீங்கள் ஒரு மிஷினரியாய் மாற வேண்டும். நீங்க தான் அந்த மிஷினரி. இனி நீங்க மிஷினரியா எழும்பினாத்தான் கர்த்தருடைய வருகையை குறித்த சத்தியத்தை இந்த ஜனங்களுக்கு சொல்ல முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவருடைய வருகையினுடைய அந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடங்களிலேயும் ஒவ்வொரு நாள்களிலேயும் ஆண்டவர் வசனங்களை நமக்கு தருகிறார். இன்னைக்கு வசனத்துக்கு பஞ்சமே கிடையாது. சோர்ந்து போய் இருப்போம், மொபைல் எடுத்தா ஒரு வசனம், உடஞ்சு போய் நிற்போம், திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன பிள்ளை ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு இங்க பார்த்தா ஒரு புதிய ஆல்பம் வரும். எல்லா வழிகள்லையும் நமக்கு இந்த காரியங்கள் வருகிறது, சத்தியத்தினுடைய தெளிவுகள் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இப்ப ஏற்றுக்கொள்வதற்கு மனசு இல்லை, அதை புரிந்து கொள்வதற்கு மனசு இல்லை. இந்த வசனம் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நீங்க பொறுமையா இருக்கிறீங்க, நீடிய பொறுமையா இருக்கிறீங்க, ஆனால் அவருடைய வருகைக்காக நீங்கள் இருக்கிறீங்களா? ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல ஒரு விதையை போடுறாங்க. அந்த விதையை அவன் போட்டுட்டு என்ன செய்யறான்? காத்து கொண்டே இருக்கிறான். ஆனா இன்னைக்கு நீங்களும் நான் அப்படி இல்லை. இன்றைக்குள்ள காலகட்டங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், எனக்கு வசனம் தெரிஞ்சிருச்சு, சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன், சபைக்குள்ள வந்த உடனே கடன் தீந்துடணும், ரட்சிக்கப்பட்ட உடனே வீடு கட்டிடணும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே கல்யாணம் நடந்துடணும். இயேசுவை ஏற்றுக்கொள்வது டீல்ல தான் போயிட்டு இருக்கு, ரட்சிப்பு டீல்ல தான் போயிட்டு இருக்குது. கணவனுக்காக ஜெபிக்கக்கூடிய மனைவி டீல் போடுறாங்க. ஆண்டவரே, என்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டால் நான் ஊழியத்துக்கு போவேன். என் மகள், என்னுடைய மகன், அவனுக்கு திருமணம் நடந்தா நான் நேபாளுக்கு காணிக்க கொடுப்பேன், திருமணம் நடக்கலைன்னா காணிக்க கேன்சல். யார்கிட்ட டீலு? டீல் யார்கிட்ட? தேவனிடத்துல ஒப்பந்தம் பேசுறோம், தேவனிடத்துல டீல் பேசுறோம். ஆனா அவர் என்ன செய்யறாரு? கடைசி ஆத்மாவுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறார். கடைசி மனுஷன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவர் துடித்து கொண்டிருக்கிறார். ஒரு டீமா சேர்ந்து பணித்தளத்துக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா அங்க பணித்தளத்துக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க, வராங்க, அது இல்லை பெருசு. அங்க எத்தனை பிரச்சனைகள் வரும், எத்தனை பாடுகள் வரும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் பொறுமையா இருந்து அவர்கள் அங்க வந்து பார்ப்பது எதற்காக? அங்க ஊழியம் கிடைக்காது, ஊழியம் செய்ய முடியாது, மைக்கில் பிடிக்க முடியாது, ஸ்டேஜ் கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது. ஒன்றே ஒன்று கிடைக்கும், நம்ம கண்களுக்கு முன்பதாக அவருடைய அன்பை புரிந்து கொண்டு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஜனங்களை அவருடைய மந்தையில சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான அனுபவம் கிடைக்கும். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம் என்ன? நீங்கள் நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா, ஏதோ ஒரு காரியத்துல ஆவியானவர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு, அது ட்ரீட்மெண்டாக இருக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு காரியம் தாமதிக்கிறது. திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு முறையும் போதிக்கிறேன், இங்கே தாமதம் என்பது தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கக்கூடிய குவாலிட்டி டெவலப்மெண்ட். ஒரு காரியம் லேட் ஆகுதா? நான் வெளிநாட்டுக்கு போகணும் பிரதர், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, இல்ல, ஆண்டவர் உங்களை வெளிநாட்டுக்கு கொண்டு போவார். எப்ப கொண்டு போவார்னா, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த நன்மை நடப்பது வரைக்கும் கொண்டு போக மாட்டார். 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் போயிடலாம்னு நினைச்சு போறீங்க, ஆனா அங்க போன பிறகு என்ன நடக்குது? அங்க போய் என்ன பண்றீங்க? எவ்வளவு பாடுபடுறீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. சிலர் சொல்றாங்க, இல்ல பிரதர், நான் அங்க போய் அங்க இருந்து நான் தேடுவேன். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய வருகையை குறித்த ஒரு ஸ்திரம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள உண்டாக வேண்டும். எந்த ஒரு காரியமும் உடனே நடக்காது. சோ இந்த நீடிய காத்திருப்புக்கு பின்னால நமக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நம்ம புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொண்டு நம்ம பொறுமையா என்ன செய்யணும்? இருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகள், அவசரப்பட்டு சில வார்த்தைகளை நீங்கள் விட்டதுனால நீங்கள் இழந்து போனது ஒரு சில சொந்தங்களை மட்டுமல்ல,
அவசரப்பட்டு நீங்க விட்ட ஒரு வார்த்தை உங்களுடைய மனைவியை நீங்கள் காயப்படுத்தி இருக்கலாம், உங்களுடைய கணவனை நீங்கள் வேதனைப்படுத்தி இருக்கலாம். நீங்கள் அவசரப்பட்டு விட்ட அந்த வார்த்தையினால, பொறுமை இழந்ததினால, நிதானம் இழந்ததினால, என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தருடைய வருகையினுடைய தகுதியை இழந்து போனீர்கள். இப்ப அது சிந்தனை வரல, அந்த சிந்தனை நமக்கு, அந்த எண்ணங்களே வரல. நமக்கு ஃபுல்லா மொபைலை எடுத்து வச்சு அதை ஃபுல்லா நோண்டி பார்த்து யார் என்ன பேசியிருக்காங்க, அவன் அங்கே போனான், எவன் எங்கே போனான், ஃபுல்லா உட்காந்து ரீல்ஸ் பார்க்கணும், டைம் போகணும். ஒரு குடும்பங்களை பார்க்குறோம், ராத்திரி தூக்கம் வரல. ஒரு அம்மா சொல்றாங்க தூக்கம் வரல, பைபிள் படிச்சுட்டு இருந்தாங்க. என்னுடைய தாய் தகப்பன் வந்து ராத்திரி நேரங்களில் உட்காந்து பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க. அப்பாவை பார்த்தாச்சுன்னா உட்காந்து ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க, தூக்கம் வர்றது வரைக்கும். இப்போ தூக்கம் வர்றது வரைக்கும் மொபைலை போட்டு நோண்டி நோண்டி கைரேகையெல்லாம் அழிஞ்சு கையை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டக்கூடிய அளவில் உட்காந்து என்ன படுத்திட்டு இருக்கிறோம்? ராத்திரி ஃபுல்லாக ஆன்லைன், நைட்டு ஃபுல்லாக ஆன்லைன். நைட்டில் தூங்கக்கூடிய டைம் 1 மணி 2 மணி, காலையில் விழிக்கிறது 5 மணிக்கு எழும்பிடுறாங்க. அப்போ மொத்தம் தூங்குற டைம் எவ்வளவு? 3 மணி நேரம், 4 மணி நேரம். யாரோ ஒருத்தனை வாழ வைப்பதற்கு, ஏதோ ஒரு யூடியூப்பை வாழ வைக்கிறதுக்கு, ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பை வாழ வைக்கிறதுக்கு நாம உட்கார்ந்து என்ன செய்யறோம்? நம்முடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்றோம், மணியை வேஸ்ட் பண்றோம், நமக்குன்னு தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை வேஸ்ட் பண்றோம். தேவனுடைய திட்டம் இல்லாமல் இங்கே ஒரு மனுஷனும் கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? உங்க மேல ஒரு திட்டம் இருக்குங்க. திட்டம் இல்லாம அவர் யாரையும் விட மாட்டார். இன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு கிளம்பி போறீங்க, ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருந்தா சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் உங்கள்ட்ட வந்து மாட்டுவாங்க. ராமன் சொல்லுங்க. எனக்கு இது நிறைய தடவை நடந்திருக்கு. ஆரம்ப நாட்கள்ல எல்லாம் எனக்கு மொழி தெரியாதனால பயந்து பயந்து இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தரே அப்படி பயிற்றுவிக்க ஆரம்பிச்சார், எப்படி பேசணும், என்ன செய்யணும், தெரிஞ்சதை வச்சு பேச ஆரம்பிச்சோம். இப்போ ஒரு மனுஷனுக்கு பக்கத்துல நம்ம போய் ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், தேவன் என் மேல் வைத்த திட்டம், நம்மேல் வைத்த அபிஷேகம் அங்க வேலை செய்யும். அது வேலை செய்யும். ஆனா நீங்க அதுக்கு எஃபோர்ட் எடுக்கணும். 24 மணி நேரமும் உட்கார்ந்து கணக்கு பார்த்து பிசினஸ் பார்த்து, ஒரு சகோதரன் எனக்கு தெரியும், 24 மணி நேரம் பிசினஸ். மனைவி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், ஒரு என்டர்டைன்மெண்ட் வேண்டாம். எனக்கு ரொம்ப மனவேதனை, ரொம்ப ரொம்ப மனவேதனை. நான் இது மாதிரி பேசுறதுனால நிறைய பேர் தங்களுடைய காணிக்கைகளை ஸ்டாப் பண்ண சம்பவம் நடந்திருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, ஏன்னா வார்த்தை குத்தப்பட்டு ஒருத்தர் நமக்கு கொடுக்குற காணிக்கை நிப்பாட்டிட்டாருன்னா பரலோகத்துல என்னுடைய பலன் மிகுதியாக இருக்கும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த சபை, நீங்கள் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த சபைக்கு நீங்கள் போகாமல், நான் வியாபாரம் செய்ய போறேன், பிசினஸ் பண்ண போறேன், நான் இப்போ போய் இன்னைக்கு 1.25 கோடியை மறைச்சு கொடுக்க போறேன், ஒரு கடன்காரன் தலைகள் நின்னாலும் ஒன்றுமே நடக்காது, ஒன்றுமே நடக்காது. நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை திட்டம் போடுறீங்கன்னா ஆண்டவரோடு சேர்ந்து நீங்கள் அந்த திட்டத்தை போடுங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், உட்கார்ந்து லிஸ்ட் போடுறாங்க, இதை படித்தால் இது நடக்கும், அதை படித்தால் இது நடக்கும். ஏமா எதை படித்தா எது நடக்கும்? ஒண்ணு நடக்காதுமா. உங்க பிள்ளைக்கு வாழ்க்கையை குறித்து என் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். உங்க பிள்ளையுடைய வாழ்வில் என்ன நடக்கும், அவன் என்ன படிப்பான், எப்படி இருப்பான், எந்த வயசுல எப்படி இருப்பான், அவனுக்கு திருமணம் எப்படி நடக்கும், என்ன மாதிரி இருக்கும், அது என்ன மேரேஜ், எல்லாமே தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க? உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. நீங்க அந்த திட்டத்துக்குள்ள உங்களை இணைத்துக் கொள்ள முடியும். ஏன்னா இங்க ஒரு வசனம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் அதில் உள்ள 6வது வசனம் படிங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரம் அதில் உள்ள 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆனதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிருக்கிறது. ஆமென். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க அன்பு தேவ பிள்ளைகளே. நமக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை குறித்த ஒரு கவனம் இருக்க வேண்டும். அவருடைய வருகை குறித்த ஒரு பாரம் நமக்கு இருக்க வேண்டும். என்ன ஊழியம் செய்தாலும் தயவு செய்து உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், மனுஷனை திருப்திப்படுத்தக்கூடிய ஊழியத்தை ஒரு நாள் செய்யாதீங்க. மனுஷன் பார்க்கணும், நான் ஜெபிக்கிறதை நீங்க எல்லாம் பார்க்கணும். எதுக்கு? என்னுடைய ஜெப நேரத்தை, என்னுடைய வேத வாசிப்பை, எனக்கும் தேவனுக்கும் அந்த உறவை தேவன் விரும்புகிறார். எந்த நேரத்திலையும் நீங்கள் யாருக்காகவும் இயேசுவை விட்டு கொடுத்துறாதீங்க. நான் வேலையில் இருக்கிறேன் பிரதர்,
பிஸியாக இருக்கிறேன் பிரதர், நான் வர முடியாது பிரதர், நான் இப்படி தான் இருப்பேன் பிரதர். அப்படி இல்லை. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கலாங்க, எல்லாத்துக்குமே டைம் கொடுக்கும். யாராவது நீங்கள் இந்த இடத்துல நான் ரொம்ப பிஸியான ஆள், என்னை மீட் பண்ணுறது கஷ்டம், அது மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் நீடிய பொறுமையோடு காத்திருப்பது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த விளைச்சலை பெற்றுக்கொள்வதற்கு. வாழ்ந்தால் விளைச்சல், முடிஞ்சிட்டோம், நம்ம கொடுக்கப்பட்ட காலம் முடிஞ்சு போச்சு, ஓட்டம் முடிஞ்சு போச்சுன்னா இங்கே கண்ணை மூடணும், அங்கே கண்ணை திறக்க போகிறோம். அவரோடு வாழ்வு, அந்த நித்திய வாழ்வு. எல்லாருக்கும் அந்த நாள் உண்டு. ஆனால் நீங்கள் வாழுகிற நாட்கள் ஆண்டவருக்காக நீங்கள் கண்ணீரோடு, போராட்டத்தோடு, நீண்ட காத்திருப்போடு அந்த பின்மாறி வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அது வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். சபை கூடி வருதலுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, கூட்டத்துக்கு வாங்க, இதெல்லாம் எதுக்குன்னா உங்களை ரீசார்ஜ் பண்ணுவதற்கு, உங்களை புடமிட்டு எழுப்புவதற்கு. தேவன் உங்களுக்கு கொடுத்த சபையில் அடங்கி இருங்க, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க, அந்த வார்த்தையை தேனுங்க. ஏன்னா இங்கே நாங்கள் போதிக்கிற வசனம் அல்ல, வார்த்தை அல்ல, உங்கள் வாழ்க்கை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். உங்களுடைய நற்கிரியை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு, கிரியையை தொடங்குனது அவர் செய்து முடிப்பார். அவர் உங்களை கொண்டு செய்து முடிப்பார். தொடர்ச்சியாக இன்றைக்கு குடும்பங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள பார்க்கக்கூடிய குடும்பங்களில் அவ்வளவு நிலைமைகள் என்ன? கணவன் ஒரு சர்ச்சி, மனைவி ஒரு சர்ச்சி, அம்மா ஒரு சர்ச்சி, அப்பா ஒரு சர்ச்சி, பிள்ளைகள் ஒரு சர்ச்சி. கேட்டால் எனக்கு தமிழ் புரியலை, இங்கிலீஷ் புரியலை, ஜெர்மனி புரியலை. எது புரியுதோ எது புரியலை, ஒன்று மட்டும் புரியும், இயேசுவை ஆராதிச்சா புரிஞ்சா போதும். அல்லேலூயா. பிள்ளைகள் அப்படி வளர்க்கணும், பிள்ளைகள்கிட்ட அப்படி சொல்லி நம்ம வளர்க்கணும். ஏன்னா கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அந்த பின்மாரிக்கான ஒரு பெரிய ஆயத்தத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவது. இருதயம் ஸ்திரப்படணும். இருதயத்துக்குள்ள இன்னும் ஒரு ஸ்திரம் வரல, இன்னும் ஒரு பிளான் இல்லை, வயசு போயிட்டே இருக்குது, ஒரு பொருத்தனை எடுக்க முடியல, ஒரு தெளிவா ஒரு காரியத்தை பேச முடியவில்லை, ஒரு முடிவெடுக்க தெரியல. நான் செய்ய வேண்டிய ஊழியம் எது, நான் எங்க நிக்கணும், எங்க நிக்க கூடாது, எதுலையுமே நமக்கு ஒரு ஸ்திரம் இல்லாததுனால தான் கர்த்தருடைய வருகையை குறித்த காரியத்தில் நாம் இன்னும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, யோவான் 14வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். திருப்பிக் கொள்ளுங்க, யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆமென், ஆமென். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்வில் உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போறாங்க? 2 வருஷம் கழிச்சுனா சொல்லுங்க, 2 வருஷம் கழிச்சு நான் வருவேன். காத்துட்டு இருக்கிறீங்களா? கணவர் வெளிநாட்டுக்கு போறாரு, இல்லைன்னா மனைவி ஒரு நல்ல ஜாப் கிடைச்சி போறாங்க, அவங்க சொல்லிட்டு போறாங்க, நான் இத்தனை நாளில் வருவேன். காத்துட்டு இருக்கிறீங்களா? நம்பிட்டு இருக்கிறீங்களா? இது போல இந்த உலகத்தில் ஒரு விவசாயி விதைக்கக்கூடிய அந்த விதையை தினமும் போய் என்ன செய்ய மாட்டான்? தோண்டி பார்க்க மாட்டான். விதைச்சாச்சு, அவனுக்கு தெரியும் இந்த விதை விருட்சமாய் வளரும், இந்த விதை எனக்கு கனி கொடுக்கும், இந்த விதை எனக்கு பலனை கொடுக்கும் என்று அவன் காத்திருக்கிறான். அதே போல என் அன்பு தேவ பிள்ளைகள், அவருடைய வருகைக்காக உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்தி காத்திருக்க வேண்டும். நீடிய பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய உங்களை தேவன் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் வந்து அவர் உங்களை சேர்த்து கொள்ளுவார். ஆனால் சேர்த்து கொள்வதற்கு அவர் விரும்பக்கூடிய ஆயத்தம் நமக்கு தேவை. அந்த ஆயத்தத்தில் முதலாவது ஆயத்தம், இருதயங்களை ஸ்திரப்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் அப்படியே கைகளை இருதயத்தில் வைக்கலாமா? கண்களை அப்படியே மூடுவோம். வீடுகளில் உட்கார்ந்து தொலைக்காட்சி வழியா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு தேவ பிள்ளைகளே, விளைச்சலுக்கான இந்த காத்திருப்பை குறித்த சத்தியத்தை கேட்ட நீங்க ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம தியானிச்சிருக்கிறோம், இருதயத்தை ஸ்திரப்படுத்துவோம். நல்ல தெய்வமே உமக்கு நன்றி, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே உமக்கு நன்றி. இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களை தொட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இந்த வசனத்தின் மூலமாய் அநேகர் தொடப்பட்டிருக்கிறாங்களோ, உமக்கு நன்றி ஆண்டவரே. நேரடியாக வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட என் அன்பு தேவ பிள்ளைகள், அருமையான குடும்பங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால நிறைஞ்ச மனசோடு ஆண்டவரே மனதார இவர்களை ஆசீர்வதிக்கிறப்பா. பலகீனங்களை கர்த்தர் மாற்றுங்க, நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. இயேசுவுடைய பரிசுத்த இரத்தத்தை உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் தெளிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கிருபை வரங்களை கொடுங்க, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலன்களை கொடுங்க, மன விருப்பங்களை
நிறைவேற்றுங்க. உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கும் எங்களுடைய விண்ணப்பங்களை ஜெபத்தின் மூலமாய் தெரியப்படுத்துவதற்கும் கூடி வந்த எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்துல விளைச்சல் உண்டுன்னு சொன்னீங்க, காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறோம். சொல்லுவீங்களா ஆண்டவரே? நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏன்னா எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து எங்களை கூட்டிட்டு போவீங்க, நீங்க வருவீங்க, நீங்க வந்து எங்களை அழைத்து சொல்லுவீங்க. உங்களுடைய வருகையில சொல்லுங்களேன், உங்க வருகையில நாங்க கரைதிரையற்றவர்களாய் வரணும், வெறுங்கையா வரக்கூடாதுப்பா. ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு உம்முடைய வசனத்தை சொல்லுவதற்கு, ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷகனாய், ஒரு சுவிசேஷகையாய் என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த உலகம் ஒருவேளை எனக்கு சில வாய்ப்புகளை தராம இருக்கலாம், இந்த உலகம் ஒருவேளை என்னை தள்ளி வச்சு பார்க்கலாம், ஆனா நீங்க என் மேல வச்ச திட்டம் பெரிதா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் கீழே வேரூன்றி நீ மேலே கனி கொடுப்பாய். உன் வாழ்க்கையில் உள்ள அந்த முதல் லைஃப், அந்த ஃபர்ஸ்ட் செஷன், உங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பகுதி, அந்த பகுதி ஒருவேளை அடிச்சு கிழிக்கி எதாலமா சேர்ந்து அந்த புஸ்தகத்தை கிழிச்சு போட்டிருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில் உள்ள அந்த முதல் பகுதி, உங்களுடைய படித்த நாட்கள், கல்லூரி நாட்கள், அல்லன்னு சொன்னா நீங்க வேலை செய்து கொண்டிருந்த ஏதோ ஒரு காலகட்டம் உங்க வாழ்க்கையில மன வேதனையான அனுபவங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்ற, இல்லம்மா நீ கீழே வேறொன்று உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்து, நான் வந்து உன்னைய கூட்டிட்டு போவேன், நான் வந்து உன்னைய கூட்டிட்டு மறுபடியும் நான் உங்ககிட்ட வருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவராய் உன் கூடவே இருக்கிறேன், நீ கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கிறேன், நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். பிள்ளைகளுடைய படிப்புக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, மேல் படிப்புல சரியான இடம் கிடைக்காம அநேக ஜெப குறிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. நல்ல தெய்வமே, எங்க பிள்ளைகளை உம்முடைய சமூகத்துல தந்து ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகளின் மேல இயேசுவோட பரிசுத்த இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த இடத்துல வந்த அநேக குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். உங்க நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இது ஒரு பெரிய ஐக்கியம். இந்த பரலோக தோட்டத்துக்குள்ள வந்திருக்கிறாங்கப்பா. உங்க பரிசுத்த தொடுதலை ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய பேர் இந்த இடத்துல உங்களுடைய டிவைன் டச்சோட போறாங்க. அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், நிறைஞ்ச மனசோட ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுக்கு கொடுத்த நல்ல குடும்பங்களுக்காக, நல்ல கணவருக்காக, நல்ல மனைவிக்காக, நல்ல பிள்ளைகளுக்காக, நல்ல சபை கூடி வருதலுக்காக உங்களுடைய சமூகத்துல கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை ஈந்தே உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. நாளொன்றை தந்தேன் நன்மை செய்ய, பொழுதொன்றை ஈந்தேன் உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. கடந்த நாட்களின் கவலைகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைய
இல்லாமல் உனக்கு அருளிச் செய்வேன். இந்த நாளின் இன்னல்களை இல்லாமல் உனக்கு அருளிச் செய்வேன். நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தாதி கர்த்தர். நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே மாறாத கர்த்தர். உடைந்து போன உன் வாழ்வை வளைந்து நானும் மீட்டுக் கொள்வேன். உடைந்து போன உன் வாழ்வை வளைந்து நானும் மீட்டுக் கொள்வேன். கடந்து போகும் பாதையெல்லாம் காற்றையும் கடலையும் அதட்டிடுவேன். கடந்து போகும் பாதையெல்லாம் காற்றையும் கடலையும் அதட்டிடுவேன். நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தாதி கர்த்தர். நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே மாறாத கர்த்தர். துவண்டு போன நேரமெல்லாம் உச்சிதத்தினால் உன்னை திருப்பி செய்வேன். துவண்டு போன நேரமெல்லாம் உச்சிதத்தினால் உன்னை திருப்தி செய்வேன். முடிந்து போன நிலங்களிலே எனக்காக உன்னை விதைக்க செய்வேன். முடிந்து போன நிலங்களிலே எனக்காக உன்னை விதைக்கச் செய்வேன். நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தாதி கர்த்தர். நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே மாறாத கர்த்தர். நாளொன்றை தந்தேன் நன்மை செய்ய பொழுதென்றே